வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. வாழ்வெல்லாம் பாட்டுல பஞ்சு அருணாசலம் அவர்களுடைய ஒரு பாட்டை பத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பஞ்சு அருணாசலம் சார் ஒரு சிறந்த கதாசிரியர். அது மட்டுமா, சிறந்த திரைக்கதையாசிரியர். ஆஹா, அப்படியா? அது மட்டுமா, சிறந்த வசனகர்த்தா. அடடா! ஓ, நல்லாவும் கதை எழுதுவார். பிரமாதமான ஸ்கிரிப்ட் பண்ணிடுவாரு. நல்லபடியா வசனங்களும் எழுதிடுவாரு. அது மட்டுமா, அவர் ஒரு டைரக்டரும் கூட. அது மட்டுமா, அவர் ஒரு தயாரிப்பாளரும் கூட. ஒரு சகலகலா வல்லவராகத்தான் பஞ்சு அருணாசலம் சார் தெரிகிறார் எனக்கு. எந்த மீட்டர்ல படம் எடுத்தா எப்படி எல்லாரு ஆடியன்ஸையும் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு தெரிந்து வைத்திருக்கிற மிக அற்புதமான திரைமொழி தெரிந்த கலைஞர்கள்ல பஞ்சு அருணாச்சலம் ஐயாவுக்கு ஒரு தனி பங்கு உண்டு. கவிஞர் கண்ணதாசனுடைய உதவியாளராக இருந்து நிறைய பாடல்களை பின்னாடி எழுதி ஒரு பாடலாசிரியராகவும் நமக்குள்ளார தெரிந்தவர் தான் பஞ்சு அருணாசலம் சார். அந்த நிறைய பாட்டு பஞ்சு அருணாசலம் சார் எழுதுனதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. பஞ்சு அருணாச்சலம் சார் எழுதின அப்படிப்பட்ட ஒரு பாட்டை தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்ம பாட்டுனா மருதகாசி, பாட்டுனா கண்ணதாசன், பாட்டுனா வாலி, பாட்டுனாக்க வைரமுத்து, பாட்டுனா பழனி பாரதி, பாட்டுனா அப்படி இப்படின்னு சில பேரை மட்டும்தான் நம்ம பாடலாசிரியர் கணக்கில் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அவ்வளவு பிரமாதமான பாடல்களை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. குருவிக்கரம்பை சண்முகம்னு ஒரு கவிஞர் பிரமாதமான பாடல்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சு அருணாச்சலம் சார் நிறைய படங்கள்ல நிறைய பாடல்கள் பிரமாதமான இதெல்லாம் இதெல்லாம் இவராங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அப்படியான ஒரு பாட்டு, அதாவது உள்ளம் கவர்ந்த கல்வன் அப்படிங்கிற படம். இந்த உள்ளம் கவர்ந்த கல்வன் அப்படிங்கிறது வந்து பாண்டியராஜன் சாரும் பழைய நம்ம பாக்யராஜ் சிஷ்யர் பாண்டியராஜன் சாரும் ரேகாவும் நடித்த ஒரு படம். அது ஜெயச்சந்திரன் சார் வந்து பாடியிருப்பாரு. ஜெயச்சந்திரன் சார் பாடினா நம்ம என்ன கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அன்னைக்கு ஃபுல்லாக. அப்படிப்பட்ட ஒரு மெஸ்மரிசமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் தான் ஜெயச்சந்திரன். ராசாத்தி ஒன்று அப்படியா இருக்கட்டும், எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையிலே வசந்த கால நதிகளிலே அந்த பாட்டாக இருக்கட்டும், சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் தையர தையா, அந்த மாதிரி எத்தனையோ நல்ல நல்ல ஹிட் பாடல்களை எல்லாம் பாடியவர் தான் ஜெயச்சந்திரன் சார். அப்படி ஒரு குரல் அவருக்கு உண்டு. அந்த ஜெயச்சந்திரன் சார் பாடுறாரு, பஞ்சு அருணாச்சலம் சார் பாட்டு எழுதுறாரு. பாண்டியராஜன் ரேகா அந்த பாட்டு. இந்த பாட்டை நான் சொன்னாவே அட சொம பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எம்மனச பறி கொடுத்து உம்மனசில் இடம் பிடிச்சேன், எம்மனச பறி கொடுத்து உம்மனசில் இடம் பிடிச்சேன், கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. 1900 கிட்டத்தட்ட 87 என்னமோ அந்த இந்த படம் வந்தது. ஜெயச்சந்திரன் சாருடைய வாய்ஸ், இசைஞானி இளையராஜா. வேற யாரு? பஞ்சு அருணாச்சலம் சார் பாட்டுனா அங்க இசைஞானி இளையராஜா தான் வந்து உட்கார்ந்துருவாரு. ஆமா. எம்மனச பறி கொடுத்து உம்மனசில் இடம் பிடிச்சேன், எம்மனச பறி கொடுத்து உம்மனசில் இடம் பிடிச்சேன், கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, எம்மனச பறி கொடுத்து அப்படின்னு போகும்பொழுது புல்லாங்குழல் ஒரு பக்கம் கொஞ்சி விளையாண்டுட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் சின்னதாக தபேலா சத்தம் ஒன்று கேட்டு அது ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கும். அப்படின்னு வரும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு சிம்பிளான வரிகள் பாருங்க. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட, சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட, ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஆ நமக்கு வரல இதெல்லாம். ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தான், அழகே அருகே வரலாமா. தாளம் பாருங்களேன். ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தான், அழகே அருகே வரலாமா, அட வந்தால் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வெட்கம்
பக்கம் உன் கூந்தல் தன்னில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்தாடவா. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே அப்படின்னும் போது திரும்ப ஃப்ளூட்டு, கிட்டாரு, தபேலா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே அதுங்க ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா திரும்ப பஞ்சவர்ணாசலம் சாருடைய வரிகள். பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. என்ன வரிங்க! பச்சரிசின்னு சொல்லுவோம்ல பற்களுக்கு, பச்சரிசி புன்னகையம். பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ, பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து ஊறவாட வந்தேனம்மா. இப்ப பாருங்க, இளமை இனிமை சுவைத்தேனே, இனிமேல் தினமும் சுகம்தானே. அடுத்த வரி பாரு. கதை சொல்வேன் அடிமானே, உன்னை கொண்டாடுவேன் நானே, நீ சொல்லி தந்த பாடம் எல்லாம் நான் பாடவா. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து. இந்த பாட்டுக்கு நம்ம மனசு மொத்தத்தையும் பறி கொடுக்கத்தான் வேணும். பஞ்சு அருணாசலம் சாருடைய அற்புதமான வரிகள், இசைஞானி இளையராஜாவுடைய அழகான ஒரு மெலடி காதல் பாட்டு. பஞ்சு அருணாசலம் சார், இசைஞானி இளையராஜா, ஜெயச்சந்திரனுடைய அந்த குலோப்ஜாம் குரல் சொல்லவா வேணும். அந்த ஐஸ்கிரீம் குரல்காரருக்கு அட்டகாசமான பாட்டு. இந்த பாட்டு யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாருங்க. நம்மளை அப்படியே தாளாட்டி ஒரு காதல் மயக்கத்துக்கு அப்படியே கொண்டு போயிடுங்க. அப்போ ஏற்பட்ட இந்த பாட்டு. என் மனச பறி கொடுத்து. நான் பறி கொடுத்துட்டேன், நீங்களும் பறி கொடுத்துட்டீங்களா? கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்கள். இந்த பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்க. வணக்கம்.